சொல்லுங்க அங்கிள். அப்பா கிட்ட ஏதோ சொன்னீங்களாமே கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. என்ன பேசணும் அங்கிள் சொல்லுங்க. தம்பி, நம்ம சபையில ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா. நான் அப்பாவை பார்த்தேன். அப்பா சொன்னாரு உள்ளகிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்தேன் தம்பி. உதவி தானே அங்கிள், பண்ணிடலாம். ஒரு வேலை பண்ணுவோம். இன்னும் 2 வாரத்துல சர்ச்ல எலெக்ஷன் வரப்போகுது. யாருக்கு அந்த உதவி வேணுமோ சர்ச்ல எல்லாரும் முன்னாடியும் வர சொல்லுங்க, உதவி கேட்க சொல்லுங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் உதவி பண்றேன். அப்போதான் இந்த வருஷம் ஓட்டு கிடைக்கும் அங்கிள். என்ன சொல்றீங்க தம்பி? எல்லாரும் முன்னாடிமா எப்படி தம்பி சர்ச்சில்? அப்படி பண்ணாதான் அங்கிள் நம்ம சர்ச்ல கெத்தா இருக்க முடியும். நம்ம கெத்தா இருந்தா தானே இப்போ நீங்களும் என்ன தேடி வரீங்க. உங்களுக்கும் அது பெருமை தானே. ஐயோ, பெருமையா? எனக்கு எதுக்கு தம்பி அந்த பெருமைலாம்? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறான்னு வசனங்கள் இல்லை தம்பி. என்னால உங்க முன்னாடியே எதிர்த்து நிக்க முடியாது தம்பி. ஆனா அவ்வளவு பெரிய ஆண்டு. ஐயோ ஆனா தம்பி. சரி, அதை விடுங்க அங்கிள். சர்ச்ல நீங்க எல்லாரும் முன்னாடி என்கிட்ட வந்து உதவி கேட்க சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். அதை விடுங்க. அதை பத்தி அப்புறம் தம்பி, நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு போறோம் தெரியுமா தம்பி? சர்ச்சுக்கு என்னத்துக்கு போறோம்னா, நம்ம பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். சர்ச்சுக்கு போறோம். அப்புறம் எதுக்கு போறோம் தம்பி? என்னத்துக்குங்க அங்கிள்? சர்ச்ல நம்ம கெத்தாக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. சர்ச்சுக்கு போறோம். அப்போ உன்னை பெருமைப்படுத்திக் கொள்றதுக்கு தானே பண்ணி சபைக்கு போறது? இல்ல தம்பி, ஆண்டவருடைய நாமம் மட்டும் தான் சபையில மகிமைப்படணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்துடுவாரு. ஆனா அவருடைய மகிமை மட்டும் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டார் தம்பி. அதை விடுங்க அங்கிள். இன்னும் 2 வாரத்துல சர்ச்ல எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. முக்கியமா இந்த சர்ச்ல இப்ப புதுசா ஒரு சவுட்ரி கட்டிங் இருக்காங்க. அதுல வர கான்ட்ராக்ட் எல்லாம் கூட நம்ம சர்ச்ல நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாம் சொல்லிடுங்க. என்ன சொல்றீங்க? தேவனுக்கு கோபம் வந்த இடம் எது தெரியுமா? அவர் சபைக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த இடத்துல இது என்னுடைய வீடு, இது ஜெப ஆலயம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காசுக்காரர்களையும் புறாவிக்கிறவர்களையும் கொடுக்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டார் வேதம் சொல்லுது தம்பி. அவர் சொல்லுகிறாரு, இது என்னுடைய வீடு, இது ஜெப ஆலயம் எனப்படும் சொல்லி அதை கல்லர் குகையாக மாத்தாதீர்கள் என்று சொல்றார் தம்பி. மத்தேயு 21:12-13 வாசித்து பாரு தம்பி. அது தேவனுடைய வீடு. அதை உன்னுடைய சுயநலத்துக்காகவும் உன்னுடைய பதவிக்காகவும் அதை பிரயோஜனப்படுத்தணும்னு நினைக்காத. நீ மனம் திரும்பணும் தம்பி. என்ன அக்கா, நான் மனம் திரும்பணுமா? என்ன பேசுறீங்க? நீ மனம் திரும்பணும் தம்பி. அக்கா, நீங்க எங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட மரியாதையா பேசுங்கிற. இதே உங்க இடத்துல வேற யாருன்னா இருந்திருந்தா நடுக்கிறதே வேற. சிலண்டா ஏஞ்சி போமா அக்கா. நீ கடவுளுடைய வார்த்தைக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன்ற. நான் உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? மனம் திரும்ப தம்பி.